மனிதனோட பேராசை, அதிகார போட்டி, இதுக்கெல்லாம் இப்போ ஒரு முடிவே இல்லாம போயிட்டு இருக்கு. கிட்டத்தட்ட 80 வருஷமா அமெரிக்காவுக்கும் ரஷ்யாவுக்கும் எத்தனையோ சண்டைகள் பனிப்போர்னு வந்தாலும் ஒருத்தர் மொத்தமா அழிக்கிற அளவுக்கு அவங்க கிட்ட அணு ஆயுதங்கள் இருந்தாலும் இதுவரைக்கும் அவங்க நேருக்கு நேர் மோதிக்கிட்டது இல்ல. இத ஏன்னு என்னைக்காவது யோசிச்சு பாத்திருக்கீங்களா? இதுக்கு ஒரு பெரிய காரணம் மேடுன்னு சொல்ற ஒரு ஒப்பந்தம். சுருக்கமா சொன்னா, நீ என்ன அடிச்சா நானும் உன்னை அடிப்பேன் அப்படிங்கிறது தான். சரி, ஒருவேளை இந்த ஒப்பந்தத்தை மீறினா என்ன நடக்கும்? ஒருவேளை யாராவது ரஷ்யா மேல அணு ஆயுதங்களை போட்டா அவங்க கிட்ட இருக்கிற டெட் ஹேண்ட் சிஸ்டம் எப்படி ஆட்டோமேட்டிக்கா நியூக்ளியரை லான்ச் பண்ணும்? ஏன் ரஷ்யாவை யாராலையும் தொட முடியாது? உண்மையிலேயே ரஷ்யாவோட பவர் என்ன? இந்த எல்லா கேள்விகளுக்கும் இந்த வீடியோல பதில் இருக்கு. இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் உங்களுக்கு வேணும்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சமீபத்துல அமெரிக்காவும் ரஷ்யாவும் டைரக்டா ஒரு பேச்சுவார்த்தையில கலந்துக்கிட்டாங்க. உலகமே ஏதோ பெரிய போர் வரப்போகுதோன்னு பயந்துச்சு. ஆனா இதுல ஒரு உண்மை என்னன்னா, இது நாள் வரைக்கும் ஒரு நேரடி போர் நடக்கவே இல்லை. இப்போ நம்ம மெயின் கேள்விக்கு வருவோம். இவ்வளவு டென்ஷன் இருந்தும் ஏன் நேரடி போர் வராது? இதுக்கு ஒரே வார்த்தையில பதில் சொல்லணும்னா அதுதான் மியூச்சுவலி அஸ்யூர்டு டிஸ்ட்ரக்ஷன்ங்கிற மேட். இதோட அர்த்தம் இருவரும் நிச்சயம் அழிவார்கள்னு சொல்லலாம். இந்த மேட்னா என்னன்னு கேக்குறீங்களா? ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்றேன். என்னோட கையில ஒரு கன் இருக்கு, உங்ககிட்டயும் ஒரு கன் இருக்குன்னு வச்சுக்கோங்க. 2 பேருக்கும் தெரியும் ஒருத்தரை சுட்டா இன்னொருத்தர் சும்மா இருக்க மாட்டோம், பதிலுக்கு சுடுவோம்னு. அப்ப என்ன ஆகும்? 2 பேருமே செத்து போயிடுவோம். அதனால 2 பேரும் துப்பாக்கியை கீழே போட்டுட்டு அமைதியா இருந்துக்குவோம். இந்த விஷயம்தான் இப்ப 2 நாட்டுக்கிடையிலையும் நடந்துட்டு இருக்குது. அமெரிக்காவுக்கும் ரஷ்யாவுக்கும் உலகத்திலேயே மிகப்பெரிய அணு ஆயுத பலம் இருக்கு. ஒரு நாடு இன்னொரு நாட்டை அணு ஆயுதத்தால தாக்குனா அந்த நாடு பதிலுக்கு அதே அணு ஆயுதத்தால தாக்குமா இல்லையா? கண்டிப்பா தாக்கும். அப்படி ஒரு அணு ஆயுத போர் ஆரம்பிச்சா 2 நாடுகளும் மொத்தமா அழிஞ்சு போயிடும். அது மட்டும் இல்லாம அதோட விளைவுகள் உலகத்துல இருக்கிற மற்ற நாடுகளையும் அஃபெக்ட் பண்ணும். பூமிக்கு ஒரு பெரிய பேரழிவு வரும். இதனாலதான் எந்த நாடும் முதல் அணு ஆயுத தாக்குதலை ஆரம்பிக்க பயப்படுது. ஏன்னா அதை ஆரம்பிச்சா அவங்களும் அழிஞ்சு போயிடுவாங்க. இந்த பயம்தான் இதுவரைக்கும் ஒரு நேரடி போர் வராம பாதுகாக்குது. இதுக்கு இன்னொரு பேரும் இருக்கு, நியூக்ளியர் டெட்டரன்ஸ். அணு ஆயுத பலத்தை காட்டி ஒருத்தர் மிரட்டிக்கிட்டே இருப்பாங்க, ஆனா அதை பயன்படுத்த மாட்டாங்க. இப்போ இந்த இடத்துல நமக்கு ஒரு கேள்வி வரும். ரஷ்ய நாட்டு தலைவர்களை நியூக்ளியர் லான்ச் பண்ண விடாம அழிச்சிட்டா அப்போ ரஷ்யா நியூக்ளியர் லான்ச் பண்றதுக்கு முன்னாடியே அவங்கள அழிச்சிடலாம்லன்னு. இங்கதான் ரஷ்யா ஒரு செக் வச்சிருக்காங்க. ஒருவேளை ரஷ்யா மேல ஒரு தாக்குதல் நடந்துச்சுன்னா அதை ஆட்டோமேட்டிக்கா தெரிஞ்சுக்க ரஷ்யா ஒரு ஆட்டோமேட்டிக் நியூக்ளியர் லான்ச் சிஸ்டம் வச்சிருக்காங்க. இந்த ஒரு விஷயம்தான் உலக நாடுகள் ரஷ்யாவை பார்த்து பயப்படுறதுக்கு மெயின் ரீசன். இந்த சிஸ்டத்தோட பேரு தான் மெட் சிஸ்டம். மினிமம் எஃபெக்டிவ் டெட்டரன்ஸ்ங்கிற இந்த மெட் சிஸ்டத்தை பத்தி நிறைய பேருக்கு தெரியாது. இதோட உண்மையான பேரு பெரிமீட்டர் சிஸ்டம். மக்கள் பேச்சு வழக்குல இதை டெட் ஹேண்ட் சிஸ்டம்னு சொல்லுவாங்க. இது ஒரு தானியங்கி அணு ஆயுத ஏவுதல் அமைப்பு. அதாவது ஒருவேளை ரஷ்யாவோட உயர்மட்ட தலைவர்கள் அணு ஆயுத தாக்குதல்ல இறந்து போனா அவங்களுக்கு பதிலா இந்த சிஸ்டம் வேலை செய்யும். இது எப்படி வேலை செய்யும்னு பார்த்தா ஆச்சரியமா இருக்கும். இந்த சிஸ்டத்துல நிறைய சென்சார்கள் இருக்கும். ஒருவேளை ரஷ்யா மேல திடீர்னு ஒரு அணு ஆயுத தாக்குதல் நடந்தா இந்த சிஸ்டம் உடனே அதை கண்டுபிடிச்சிடும். கண்டுபிடிச்ச சில நிமிடங்கள்ல ரஷ்ய தலைவர்களுக்கு நான் அணு ஆயுதங்களை ஏவ போறேன்னு ஒரு எச்சரிக்கை கொடுக்கும். தலைவர்கள் உயிரோட இருந்தா வேண்டாம்னு பதில் கொடுப்பாங்க. ஆனா அவங்க இறந்தோ இல்ல தொடர்பு கொள்ள முடியாம இருந்தாலோ எந்த பதிலும் வராதுல. அந்த சமயத்துல இந்த டெட் ஹேண்ட் சிஸ்டம் தானாவே செயல்பட ஆரம்பிச்சிடும். ரஷ்யாவோட எல்லா ராணுவ தளங்களுக்கும் அணு ஆயுத ஏவுகணைகளுக்கும் தானியங்கி ஏவுதல் கட்டளைய அனுப்பும். இது மூலமா ரஷ்யாவோட அணு ஆயுதங்கள் எல்லாம் ஆக்டிவேட் ஆகி எதிரி நாடுகளை தாக்க ஆரம்பிச்சிடும். ஒருவேளை அமெரிக்கா ரஷ்யாவோட தலைவர் புடினையே காலி பண்ணிட்டா கூட பதிலடி கொடுக்கறதுக்கு இந்த சிஸ்டம் இருக்கு. அதனாலதான் அமெரிக்கா ரஷ்யாவை நேரடியா தாக்குறதுக்கு பயப்படுது. நீங்க கேட்ட மாதிரி இந்த சிஸ்டம் எல்லா பாம்ஸையும் ஆக்டிவேட் பண்ணி அழிக்க ஆரம்பிச்சிருமானா? ஆமா, அணு ஆயுத தாக்குதல் நடந்துச்சுன்னு இந்த சிஸ்டம் உறுதி பண்ணுச்சுன்னா அது எதிரி நாட்டுக்கு பதிலடி கொடுக்க மொத்த அணு ஆயுதங்களையும் லான்ச் பண்ணிடும். இந்த சிஸ்டம் இருக்கிறதாலதான் ரஷ்யாவை யாராலும் அவ்வளவு சீக்கிரம் சீண்டி பார்க்க முடியாது. இவ்வளவு டென்ஷன் இருந்தும் ஏன் நேரடி போர் வராதுன்னு உலக அரசியல் எப்படி வேலை செய்யுதுன்னு இப்ப உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த அமெரிக்கா ரஷ்யா ப்ராப்ளம் பத்தி பேசும்போது நாம முதல்ல நேட்டோ பத்தி கண்டிப்பா பேசணும். நேட்டோனா நார்த் அட்லாண்டிக் ட்ரெட்டி ஆர்கனைசேஷன். இது ஒரு ராணுவ கூட்டணி. அதாவது வட அமெரிக்கா மற்றும் ஐரோப்பாவில் இருக்கிற நாடுகள் எல்லாம் சேர்ந்து ஒரு குரூப்பா ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. 1949 2ஆம் உலகப் போருக்கு அப்புறம் சோவியத் யூனியனோட பவரை கவுண்டர் பண்றதுக்காக இதை உருவாக்குனாங்க.
இந்த நேட்டோவோட மெயின் ரூல் என்னன்னா, இந்த குரூப்ல இருக்கிற ஏதாவது ஒரு நாட்டை வேற எந்த நாடாவது தாக்குனா அது மொத்த நேட்டோவையும் தாக்குன மாதிரி. அதனால எல்லா நாடுகளும் சேர்ந்து அந்த எதிரி நாட்டை தாக்குவாங்க. இதத்தான் ஆர்டிகல் 5ன்னு சொல்றாங்க. இப்போ இந்த நேட்டோ ரஷ்யாவுக்கு ஒரு பெரிய தலைவலியா இருக்கு. ஏன்னா சோவியத் யூனியன் உடைஞ்ச பின்னாடி நிறைய கிழக்கு ஐரோப்பிய நாடுகள் நேட்டோவில் சேர்ந்துட்டாங்க. ரஷ்யாவோட பார்டருக்கு பக்கத்துல இருக்கிற நாடுகள் கூட இந்த நேட்டோவில் மெம்பரா இருக்காங்க. இது ரஷ்யாவுக்கு சுத்தமா பிடிக்கல. ஏன்னா நேட்டோவோட ராணுவ தளங்கள் ரஷ்யாவோட பார்டருக்கு பக்கத்திலேயே வந்துடுச்சு. ஒருவேளை போர் நடந்தா அவங்க சுலபமா ரஷ்யாவுக்குள்ள நுழைய முடியும்னு ரஷ்யா பயப்படுது. இதனாலதான் உக்ரைன் மாதிரியான நாடுகள் நேட்டோல சேர ட்ரை பண்ணும்போது ரஷ்யா கடுமையா எதிர்க்குது. அமெரிக்காவுக்கு இந்த நேட்டோ கூட்டணி ஒரு பெரிய பவர். ஏன்னா அவங்க ரஷ்யாவை சுத்தி நிறைய நாடுகள்ல தங்களோட ராணுவ தளங்களை அமைக்க இது உதவியா இருக்கு. இதுதான் இந்த 2 நாடுகளுக்கும் இடையிலான ஒரு முக்கியமான டென்ஷனுக்கு காரணமா இருக்கு. அமெரிக்காவுக்கும் ரஷ்யாவுக்கும் இடையிலான இந்த பதற்றம் இன்னைக்கு நேத்து வந்ததில்ல. இதுக்கு பின்னாடி ஒரு பெரிய வரலாறு இருக்கு. 1991ல சோவியத் யூனியன் உடைஞ்சு பல நாடுகளா பிரிஞ்சு போச்சு. உலக அரசியல் மொத்தமா மாறி போச்சு. அமெரிக்கா உலகத்திலேயே ஒரே ஒரு வல்லரசா மாறிடுச்சு. அப்போ அமெரிக்கா ரஷ்யா கிட்ட உங்க பக்கத்துல இருக்கிற நாடுகளை நேட்டோவில் சேர்க்க மாட்டோம்னு ஒரு வாய்மொழி வாக்குறுதி கொடுத்ததா ரஷ்யா இன்னைக்கு வரைக்கும் சொல்லிட்டு இருக்கு. ஆனா காலப்போக்கில் போலந்து, ஹங்கேரி, செக் குடியரசுன்னு நிறைய சோவியத் நாடுகள் ஒன்னொன்னா நேட்டோவில் சேர்ந்துக்கிட்டாங்க. இத ஒரு பெரிய துரோகமா ரஷ்யா பாக்குது. எங்களுக்கு கொடுத்த வாக்குறுதியை மீறி எங்க எதிரியான ஒரு ராணுவ கூட்டணி எங்க வீட்டு வாசலுக்கே வந்திருக்குன்னு ரஷ்யா நினைக்குது. இதனாலதான் புதின் மாதிரியான தலைவர்கள் நேட்டோவை ஒரு பெரிய அச்சுறுத்தலா பாக்குறாங்க. இந்த நம்பிக்கை துரோகம் தான் உக்ரைன் போருக்கு கூட ஒரு முக்கிய காரணமா சொல்லப்படுது. ரஷ்யா இவ்வளவு கான்பிடென்ட்டா இருக்கிறதுக்கு முக்கியமான காரணம் அவங்களோட ராணுவ பலம். அமெரிக்காவுக்கு அடுத்து உலகிலேயே 2வது பெரிய ராணுவ பலம் ரஷ்யா கிட்ட இருக்கு. இதை நான் சும்மா சொல்லல, அவங்களோட டெக்னாலஜி ரொம்பவே அட்வான்ஸ்டா இருக்கு. ரஷ்யா கிட்ட உலகத்திலேயே அதிகபட்சமான அணு ஆயுதங்கள் இருக்கு. கிட்டத்தட்ட 6000க்கும் மேல அணு ஆயுதங்கள் இருக்குன்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம ரஷ்யா அதோட சப்மரைன்ஸ், இன்டர்கான்டினென்டல் பேலிஸ்டிக் மிசைல்ஸ் மற்றும் பாம்பர்ஸ் மூலமா இந்த அணு ஆயுதங்களை எதிரி நாட்டின் எந்த இடத்துக்கும் கொண்டு போய் தாக்க முடியும். இந்த 3 வழிகளையும் நியூக்ளியர் ட்ரையாடுன்னு சொல்றாங்க. அமெரிக்கா மிசைல்ஸ் யூஸ் பண்ணி தாக்குனா அதை நடுவுலயே அழிக்கிற அளவுக்கு ரஷ்யா கிட்ட சூப்பரான ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் இருக்கு. இதுல ரொம்ப ஃபேமஸ் ஆனது S-400 மற்றும் S-500. இந்த சிஸ்டம்ஸ் எதிரி நாட்டோட போர் விமானங்களையும் மிசைல்ஸையும் ஈஸியா கண்டுபிடிச்சு சுட்டு வீழ்த்திடும். இதுதான் ரஷ்யாவுக்கு ஒரு பெரிய பாதுகாப்பு. ஹைப்பர்சோனிக் மிசைல்ஸ்னு ரஷ்யா ஒரு புது டெக்னாலஜியை கண்டுபிடிச்சிருக்காங்க. இந்த மிசைல்ஸ் ஒளியோட வேகத்தை விட 5 மடங்கு வேகமா பறக்கும். இதை எந்த ரேடாராலையும் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்தாலையும் கண்டுபிடிக்க முடியாது. இதுதான் அமெரிக்காவுக்கு ஒரு பெரிய சவாலா இருக்கு. இந்த மிசைல்ஸை வச்சு ரஷ்யா அமெரிக்காவை ஈஸியா தாக்க முடியும். இப்போ உலகப் போர்கள் எல்லாம் ஆயுதங்களால மட்டும் நடக்கிறது இல்ல, அது இணையதளத்திலையும் கம்ப்யூட்டர் சிஸ்டம்லையும் நடக்குது. இதுக்கு பேர் தான் சைபர் வார்ஃபேர். ரஷ்யா அமெரிக்காவோட முக்கியமான ராணுவ சிஸ்டம், பேங்கிங் நெட்வொர்க், எலக்ட்ரிக் பவர் சிஸ்டம்னு எல்லாத்தையும் ஹேக் பண்ண ட்ரை பண்ணும். அதே மாதிரி அமெரிக்காவும் ரஷ்யாவை ஹேக் பண்ண ட்ரை பண்ணும். இது ஒரு சைலண்டான வார். இந்த சைபர் தாக்குதல் மூலமா ஒரு நாட்டோட பொருளாதாரத்தையே முடக்க முடியும். உதாரணத்துக்கு அமெரிக்காவோட பவர் கிரிட்டை ரஷ்யா ஹேக் பண்ணி ஆஃப் பண்ணிடுச்சுன்னா பெரிய பாதிப்பு உண்டாகும். அதே மாதிரி ரஷ்யாவோட அணுசக்தி நிலையங்களை அமெரிக்கா ஹேக் பண்ண ட்ரை பண்ணும். இப்படி கண்ணுக்கு தெரியாம இவங்க 2 பேரும் சண்டை போட்டுக்கிட்டே இருப்பாங்க. முன்னாடி அமெரிக்காவும் சோவியத் யூனியனும் நிலாவுக்கு யார் முதல்ல போறதுன்னு சண்டை போட்டாங்க. இப்போ ஸ்பேஸ் ரேஸ் 2.0 ஆரம்பிச்சிருச்சு. இது நிலாவுக்கு போறதுக்காக மட்டும் இல்ல, விண்வெளிய ராணுவ ரீதியா கண்ட்ரோல் பண்றதுக்காக. ரஷ்யா தன்னோட சேட்டிலைட்களை யூஸ் பண்ணி அமெரிக்காவோட ராணுவ தகவல்களை திருட முயற்சி பண்ணுது. அதே மாதிரி அமெரிக்காவும் ரஷ்யாவோட சேட்டிலைட்களை அழிக்கவும் முடக்கவும் திறமைய வளர்த்துக்குது. பூமியை சுத்தி இருக்கிற விண்வெளிய யார் கண்ட்ரோல் பண்றாங்களோ அவங்க தான் உலகத்தையே கண்ட்ரோல் பண்ண முடியும்னு இவங்க நம்புறாங்க. இந்த போட்டி இப்ப ரொம்ப சீரியஸா போயிட்டு இருக்கு. அமெரிக்கா ரஷ்யாவை தாக்காம அவங்களோட பொருளாதாரத்தை முடக்க ட்ரை பண்ணும். இதுக்கு பேர் தான் எக்கனாமிக் சாங்ஷன்ஸ்ங்கிற பொருளாதார தடைகள். ரஷ்யா ஒரு நாட்டு மேல படையெடுத்தா அமெரிக்கா அந்த நாட்டுக்கு ரஷ்யா எதையுமே விற்கக்கூடாதுன்னு ரூல்ஸ் போடும். அதே மாதிரி ரஷ்யாவோட பேங்க் அக்கௌண்ட்களை முடக்கும். இந்த மாதிரி ரூல்ஸ் மூலமா ரஷ்யாவோட பொருளாதாரம் வீக் ஆகும்னு அமெரிக்கா நினைக்கும். ஆனா ரஷ்யா அவ்வளவு ஈஸியா அடி வாங்காது. அவங்க சீனா, இந்தியா போன்ற நாடுகளோட சேர்ந்து ட்ரேட் பண்ண ஆரம்பிச்சு அமெரிக்காவோட தடைகளை சமாளிப்பாங்க. இந்த பொருளாதார போரும் ஒரு பெரிய யுத்தம் தான். இப்போ அமெரிக்கா ரஷ்யா ப்ராப்ளம்க்கு நடுவுல சீனா ஒரு முக்கியமான பிளேயரா வந்திருக்காங்க.
அமெரிக்கா ஒரு பெரிய பவர்னா அதுக்கு ஈக்குவலா ஒரு பவர் வரணும்னு ரஷ்யாவும் சீனாவும் நினைக்கிறாங்க. அதனால ரஷ்யாவும் சீனாவும் இப்போ ஒருத்தருக்கு ஒருத்தர் நிறைய ஹெல்ப் பண்ணிக்கிறாங்க. அமெரிக்காவுக்கு இப்போ 2 எதிரிகள், ஒன்னு ரஷ்யா, இன்னொன்னு சீனா. இந்த 2 நாடுகளும் சேர்ந்து அமெரிக்காவை எதிர்க்கிறாங்க. இது உலகத்தோட பவர் பேலன்ஸையே மாத்திடுச்சு. அதனால அமெரிக்கா இப்போ ரொம்ப கவனமா இருக்க வேண்டிய சூழ்நிலையில இருக்கு. அமெரிக்காவும் ரஷ்யாவும் நேரடியா சண்டை போடலனாலும் வேற நாடுகள்ல ஒருத்தர் எதிர்த்து சண்டை போடுறாங்க. இதுக்கு பேர் தான் ப்ராக்சி வார்ஸ்ங்கிற மறைமுக போர்கள். உதாரணத்துக்கு சிரியாவை எடுத்துக்கோங்க. அங்க அமெரிக்கா ஒரு குரூப்பை சப்போர்ட் பண்ணுச்சு, ஆனா ரஷ்யா இன்னொரு குரூப்பை சப்போர்ட் பண்ணுச்சு. 2 நாடுகளும் டைரக்டா சண்டை போடல, ஆனா 2 பேரோட பணமும் ஆயுதங்களும் அங்க யூஸ் பண்ணப்பட்டுச்சு. அதே மாதிரி தான் இப்போ உக்ரைன்லயும் நடக்குது. அமெரிக்கா உக்ரைனுக்கு நிறைய ஆயுதங்கள் கொடுத்து உதவுது, ரஷ்யா உக்ரைனை தாக்குது. அமெரிக்காவுக்கும் ரஷ்யாவுக்கும் மட்டுமே அணு ஆயுதங்கள் இருந்தா அது ஒரு பெரிய பயத்தை உருவாக்கும். ஆனா இப்போ ஈரான், ஈராக், வடகொரியா போன்ற நாடுகள் கூட அணு ஆயுதம் செய்ய ட்ரை பண்ணுவாங்க. இதுக்கு பேர் தான் நியூக்ளியர் ப்ரோலிஃபரேஷன்ங்கிற அணு ஆயுத பரவல். அணு ஆயுதம் இல்லாத ஒரு சின்ன நாடு அணு ஆயுதம் வச்சிருக்கிற ஒரு பெரிய நாட்டை எதிர்த்து போரிட பயப்படும். அதனால அணு ஆயுதம் வச்சுக்க எல்லா நாடுகளும் ஆசைப்படுவாங்க. இந்த மாதிரி அணு ஆயுதங்கள் நிறைய நாடுகளுக்கு போனா இந்த உலகம் இன்னும் பயங்கரமான ஒரு இடமா மாறிடும். இதைத்தான் ரஷ்யாவும் அமெரிக்காவும் மறைமுகமா தூண்டிவிட்டு தங்களுக்கு சாதகமா பயன்படுத்திக்கிறாங்க. அமெரிக்காவும் ரஷ்யாவும் ஒருத்தருக்கு ஒருத்தர் அழிச்சுக்கிறத தவிர்க்க நிறைய ஒப்பந்தங்கள் போட்டுக்கிட்டாங்க. அதுல ரொம்ப முக்கியமானது ஸ்டார்ட்ங்கிற ஸ்ட்ராட்டஜிக் ஆர்ம்ஸ் ரெடக்ஷன் ட்ரீட்டிஸ். இந்த ஒப்பந்தம் மூலமா அவங்க அணு ஆயுதங்களோட எண்ணிக்கையை குறைச்சிக்கிட்டாங்க. இதெல்லாம் ஒரு நல்ல விஷயம்னு நாம நினைக்கலாம். ஆனா இந்த ஒப்பந்தங்கள் எல்லாமே இப்போ பிரேக் ஆக ஆரம்பிச்சிருக்கு. இது உலகத்துக்கு ஒரு ஆபத்தான விஷயம். இந்த ஒப்பந்தங்கள் தான் உலகத்தை அணு ஆயுத போர்ல இருந்து காப்பாற்ற உதவுது. அமெரிக்கா ரஷ்யாவோட உறவு இனி எப்படி இருக்கும்னு நாம துல்லியமா கணிக்க முடியாது. ஆனா ஒரு விஷயம் மட்டும் உண்மை, இந்த 2 நாடுகளும் ஒருத்தரை நம்ப மாட்டாங்க. ஒருத்தரை பார்த்து இன்னொருத்தர் பயந்துட்டே இருப்பாங்க. இந்த உறவு ஒரு சஸ்பென்ஸ் படம் பார்க்குற மாதிரி இருக்கும். ஒருத்தராலையும் இன்னொருத்தரை முழுசா நம்பவும் முடியாது, முழுசா வெறுக்கவும் முடியாது. இந்த பவர் பேலன்ஸ் இருக்கிற வரைக்கும் ஒரு பெரிய உலகப் போர் வராம இருக்கலாம். ஆனா சைபர் தாக்குதல்கள், பொருளாதார போர்கள் இதெல்லாம் நடந்துட்டு தான் இருக்கும். மொத்தத்துல பார்த்தா அமெரிக்காவுக்கும் ரஷ்யாவுக்கும் ஒரு நேரடி போர் வராம இருக்கிறதுக்கு அவங்களோட பயம்தான் முக்கியமான காரணம். ஒருத்தர் அணு ஆயுதத்தால அழிச்சு பதிலுக்கு அழிஞ்சு போயிடுவோம்ங்கிற பயம்தான் இந்த உலகத்தையே ஓரளவுக்கு பாதுகாப்பா வச்சிருக்கு. ஆனா இந்த நாடுகளுக்கு இடையிலான சைபர் தாக்குதல்கள், உளவு போர், மறைமுக போர் இதெல்லாம் நடந்துகிட்டு தான் இருக்கு. இதுக்கு பேர் தான் கோல்டு வார் 2.0ன்னு சொல்றாங்க. ஏன்னா உலகத்தோட பவர் பேலன்ஸ் இந்த 2 நாடுகளோட பலத்தை வச்சுதான் இன்னைக்கு வரைக்கும் இருக்கு. நம்ம வான்வெளி சேனல்ல இந்த மாதிரி சுவாரஸ்யமான அறிவியல், வரலாறு, உலக விஷயங்களை நீங்க நிறைய தெரிஞ்சுக்க ஆசைப்பட்டீங்கன்னா அதை கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, அப்புறம் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவோட வரேன். தேங்க்யூ.